நல்லவே கேட்போம் நமது சேனலில் அக்ரூரருக்கு கிருஷ்ணன் கொடுத்த தரிசனத்தை பற்றி கேட்போம். கோகுலத்தில் இருக்கக்கூடியதான கிருஷ்ணனை கொல்ல வேண்டும் என்று கம்சன் பூதனை, சகடாசுரன், விருத்தாசுரன், கேஷி முதலான எல்லா அரக்கர்களை எல்லாம் அனுப்பினான். ஆனால் எல்லோரும் மாண்டு போனார்கள். இனி அவனை வதம் பண்ண வேண்டும் என்றால் நம்முடைய இடத்துக்கு வரவழைத்து பண்ண வேண்டும் என்று ஒரு திட்டத்தை தீட்டி தனுர்யாகம் பண்ணப்போகிறேன் என்றும் அதற்கு கிருஷ்ணனையும் பலராமனையும் மதுராபுரிக்கு அழைத்து கொண்டு வா என்று அக்ரூரரை அனுப்புகிறான். மந்திரியான அக்ரூரரும் செல்கிறார். அங்கே போன உடனேயே நந்தகோபர் அந்த நந்த கோகுலம் போகிறார். வெகு தூரத்திலிருந்து அக்ரூரர் தேரை விட்டு இறங்கி கிருஷ்ணனை பார்த்த மாத்திரத்திலேயே விழுந்து வணங்குகிறார். உடனே கிருஷ்ணன் அவரை எழுப்பி ஆறத் தழுவிக்கொண்டு இனிமையான வார்த்தைகளை பேசிக்கொண்டு அங்கே நந்தகோபர் கிரகத்துக்கு அழைத்து கொண்டு வருகிறான். நந்தகோபருடன் சேர்ந்து இருவருமாக அவருக்கு அதிதி சத்காரம் எல்லாம் செய்து அவரை ஆசுவாசப்படுத்தி வந்த விஷயங்களை கேட்டறிந்து அதனால் மிகவும் வருத்தப்பட்டார் நந்தகோபர். அடுத்து அக்ரூருடன் பேசிக்கொண்டு அன்று இரவையெல்லாம் கழித்தான் கிருஷ்ணன். பிறகு நந்தகோபனும் அரசனுடைய கட்டளை என்பதால் அதை மீற முடியாது. அதனால் கண்ணனையும் அனுப்பாமல் இருக்க முடியாது. அனுப்புறதுக்கும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. தசரதன் எப்படி ராமனை விஸ்வாமித்தருடைய யாகத்துக்கு விருப்பமில்லாமல் அனுப்பினாரோ அதே மாதிரி இங்கே நந்தகோபுரம் வருத்தத்துடன் கண்ணனையும் பலராமனையும் அக்ரூருடன் அனுப்பி வைக்கிறார். அக்ரூரை இருவரையும் அழைத்து கொண்டு கிளம்புகிறார். அந்த நந்தகோகுலத்தில் இருந்ததான யாதவர்கள் எல்லோரும் வருத்தப்படுகிறார்கள். வருத்தப்பட்டாலும் எல்லோரும் சேர்ந்து ஜெய விஜய் பவா என்று கோஷம் எழுப்பி அனுப்பி வைத்தார்கள். மாலை பிருந்தாவனத்தை அடைந்தும் கோபர்களும் கோபிகைகளும் கண்ணனை தடுத்து நிறுத்தினார்கள். அந்த கோபிகைகளின் பக்திக்கு கட்டுப்பட்டதான கண்ணன் இங்கே இருந்துவிட்டால் அவதார நோக்கம் நிறைவேறாது என்று நினைத்து மாயையினால் தன்னைப் போலவே ஒரு கண்ணனை சிருஷ்டி பண்ணி அவர்களோடு இருக்கும்படியாக பண்ணி நான் இங்கே தான் இருக்கிறேன், இங்கேயும் போகவில்லை என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு தெரியாமல் அக்ரூருடன் கிளம்பி மதுரைக்கு வருகிறான். வரும்பொழுது வழியில் அக்ரூரர் கண்ணன் பலராமன் 2 பேரையும் அழைத்து கொண்டு வரும்பொழுது பொழுது விடிந்து விட்டது. அக்ரூரர் தேரை நிறுத்தி கார்த்தால பண்ண வேண்டியதான என்னுடைய அனுஷ்டானங்களை முடித்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லி அந்த யமுனை நதிக்கரையில் இறங்கி யமுனை நதியை நோக்கி சென்றார். பிருந்தாவனத்திலிருந்து கிளம்பும்போது அக்ரூரருக்கு மனசிலே ரொம்ப ஒரு கிளேசங்கள், மனக்லேசம், மன உளைச்சல் ஏற்பட்டது. கண்ணன் சிறு குழந்தை, இவனை எப்படி கம்சனுடன் சேர்ப்பது? கம்சனுடன் கண்ணன் எப்படி யுத்தம் பண்ண முடியும்? அங்கே பெரிய பெரிய மல்லர்கள் அரக்கர்கள்லாம் இருக்கா. நான் தவறு பண்ணிட்டேன். இப்போ நந்தகோபருக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டேன், நந்த குலத்துக்கே எதுகுலத்துக்கே ஒரு துரோகத்தை பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறார். சரி, யமுனையில் அனுஷ்டானத்தை முடிச்சுண்டு திரும்பி மதுரைக்கு போகாமல் நந்தகோபரிடம் கொண்டு கண்ணனை ஒப்படைத்து விடுவோம் அப்படின்னு நினைக்கிறார். அப்படி நினச்சிண்டே யமுனையில் இறங்குறார், தீர்த்தாமாடுறார், நீராடுறார். அப்போ தண்ணியில் பார்க்கும் பொழுது நியமாய நிமஜ்ஜ வாரிணித்வாம் அபிவீக்ஷாத ரதேபி கோவிந்தனேய விவசோஜனிக்கின்னு இதம் விபோஸ்தே நனு சித்திரம் அவலோகனம் சமந்தாத். அப்படி நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்குறா, ஹே குருவாயூரப்பா, அக்ரூரன் அனுஷ்டானம் பண்ணுறதுக்காக ஜலத்தில் மூழ்கினார். அப்போ ஜலத்துக்குள்ள அந்த ரதத்தோட தேரில் உட்கார்ந்துருக்கிறதான நீரும் இந்த பலராமனும் அவருக்கு காட்சி கொடுத்தீர். உடனே எழுந்து பார்க்குறார், கரை மேலே ரதத்துலேயும்
நீர் காட்சி கொடுக்கிறீர். அவருக்கு ஒரே ஆச்சரியமாயிடுத்து. பார்க்குறார், திருப்பி ஜலத்தை பார்க்குறார், கரையை பார்க்குறார். ரெண்டு இடத்துலையும் நீர் சேவை சாதிச்சுன்னு இருக்கீர். அவரால் அந்த ஆச்சரியத்தை தாங்க முடியல. யமுனை நீரில் கண்ணன் பலராமன் அவளுடைய உருவத்தை பார்த்தது மாத்திரம் இல்லாமல் கரையிலும் இருக்காளே அப்படின்னு அவருக்கு ஒரே ஆனந்தம், ஆச்சரியம் எல்லாம். ஆனால் கரையில் இருக்கக்கூடியதான அந்த ரதம், அதனுடைய பிம்பம் நிழல்தான் தெரிகிறதோ என்று பார்த்தால் அது வெகு தூரத்தில் இருக்கிறது. அந்த நிழல் அதில் விழாது. அதனால் என்ன பண்ணுறார், திரும்பி திரும்பி அவர் பார்க்குறார். புனரேஷ நிமஜ்ஜ புண்ணியசாலி. மறுபடியும் ஜலத்தில் முழுகிறார். அப்போ முழுகின உடனே பகவான் என்ன பண்ணுறான், சங்க சக்கர கதாபாணியா சேவை சாதிக்கிறான் ஆதிசேஷன் மேலே. புருஷம் துவாம் பரமம் புஜங்க போகே. ஆதிசேஷனில் சேவை சாதிக்கிறான் ஜலத்துக்குள்ள. அரிகம்பு கதா அம்புஜை ஸ்புரந்தம் சுரசித்தோக பரீதமாலுலோகே. சங்கம், சக்கரம், கதை, பத்மம் இதெல்லாம் தரிச்சுண்டு தேவர்கள் சித்தர்கள் எல்லாரும் சூழ்ந்துருக்கா. பகவானை ஸ்தோத்திரம் பண்ணின்னு இருக்கா. அப்படி சேவை சாதிக்கிறான் பகவான். அக்ரூரருக்கு ஆச்சரியம் மேலே ஆச்சரியம். புண்ணியசாலியான அவர் யமுனை நதியில் பார்க்குறார், ஜலத்தில் பார்க்குறார், மேலையும் பார்க்குறார். அப்படி ஜலத்தில் பகவான் சேவை சாதிக்கிறான். வனமாலி கதீஷார்ங்கி சங்கி சக்ரி ச நந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணுர் வாசுதேவோ அபிரக்ஷது. அப்படி எல்லாத்தையும் தரிச்சுண்டு, வனமாலை எல்லாத்தையும் தரிச்சுட்டு இருக்கான். பீதாம்பரத்தை தரிச்சுட்டு இருக்கான். சங்கம், சக்கரம், கதை எல்லா ஆயுதங்களையும் தரிச்சுட்டு மகாவிஷ்ணுவா சேவை சாதிக்கிறான். ஸ்ரீமன் நாராயணனா வாசுதேவனா சேவை சாதிக்கிறான். அக்ரூரர் திரும்ப திரும்ப பார்த்து 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 அப்படியே அனுபவிக்கிறார். இந்த ஆழ்வார் கூட அனுபவிக்கிறார். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம், நின்றால் மறுபடியாம், நீள்கடலுள் புனையாம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமாலக்கரவுன்னு அந்த திருமாலுக்கு அரவு போல ஆதிசேஷன், இங்கே பலராமன். அங்கே ஜலத்துக்குள்ள ஆதிசேஷன் மேலே அப்படியே சயனிச்சுருக்கார். இந்த சேவை செய்கிறார் அக்ரூரர். இப்படி ஆதிசேஷன் கைங்கரியம் பண்ண பகவான் இப்படி சேவை சாதிக்கிறது இப்படி பார்த்து. அங்கே ராமாவதாரத்தில் லக்ஷ்மணனா வந்து கைங்கரியம் பண்ணினார். கிருஷ்ணாவதாரத்தில் பலராமனா வந்து அவதாரம் பண்ணியிருக்கார். இப்படி பலவாரா அப்படி நினச்சிட்டு அப்படியே அனுபவிச்சுட்டே இருக்கார். ஆனால் பயம், உள்ளுக்குள்ள பயம். இது என்ன இப்படி தெரியறது அப்படின்னு உடனே கிருஷ்ணன் அக்ரூரரை பார்த்து, அக்ரூரரே பயப்பட வேண்டாம், நீங்கள் உங்களுடைய கடமையை நீங்கள் பண்ணலாம். நான் வேறு, இந்த வாசுதேவன் வேறு கிடையாது. அதாவது இந்த நாராயணன் வேறு கிடையாது. நான் வசுதேவனுடைய புத்திரனாக வந்து இங்கே அவதாரம் பண்ணியிருக்கேன். ஆனால் நானும் ஸ்ரீமன் நாராயணன் ரெண்டு பேரும் ஒன்று தான். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாச்சாரி சம்பவாமி யுகே யுகே. தர்ம சம்ஸ்தாபனாத்தாய, இப்படி சம்ஸ்தாபனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து தர்மத்தை ரட்சிக்கணுங்கிறதுக்காக தான் வந்து இங்கே அவதாரம் பண்ணியிருக்கேன். இந்த விஷயத்தை பின்னால் சொல்ல போகிறான். அதாவது யுத்த காண்டத்தில் சொல்ல போகிறான். மகாபாரத யுத்தத்தில் அந்த சமயத்தில் சொல்ல போகிறான். அப்படி விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தில் வருது. இது பலஸ்ருதி சொல்லும் பொழுது இதெல்லாம் வருது. கீத ஸ்லோகம் இது 4வது அத்தியாயத்தில் வருது கீதோபதேசத்தில். இப்படி கம்சன் வந்து வசுதேவர் தேவகியை சிறையில் வைத்திருந்த பொழுது இப்படி அவதாரம் பண்ணியிருக்கான். அவளை இது பண்ணணும், அந்த சிறைச்சாலையிலேருந்து இப்போது மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டுருக்கேன். அதனால் கம்சனை வதம் பண்ணிடுவேன், நீர் கவலைப்பட வேண்டாம், அதனால் நீர் மதுரா நகரத்துக்கு அழிச்சுட்டு போவோம் அப்படிங்கிறார். இப்படி மகாவிஷ்ணு தரிசனமானது அக்ரூரருக்கு கிடைக்கிறது. பார்க்குறார். நாம் பார்க்கறது வந்து உண்மையா பொய்யா கனவா அப்படின்னு அவருக்கு அது மாதிரி ஆலோசனையாக பண்ணிட்டு இருக்கார். ஒரு திக் பிரம்ம பிடிச்ச மாதிரி மயங்கியிருக்கார். இப்படி அவருக்கு ஒரு திவ்ய திருஷ்டியை கொடுத்துருந்தான் கண்ணன். அந்த திவ்ய திருஷ்டியை இப்போ திருப்பி வாங்கிட்டான். சாதாரண அக்ரூரா ஆயிட்டார். உடனே வந்து நீர் அழிச்சுன்னு போம் அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து அழிச்சுன்னு போகிறார். நமஸ்தே வாசுதேவாய
சங்கர்ஷனாய நமஹ, பிரத்யும்னாய நமஹ, அனிருத்தாய சாஸ்வதாம்பதியே நமஹா அப்படின்னு அந்த அக்ரூரை ஸ்துதி பண்ணுறார். அப்படி வாசுதேவனுடைய தரிசனம் அவருக்கு கிடைச்சது. மற்றவை நாளை கேட்போம்.